வாழ்க்கை என்பது போராட்டம், வாழ்வது என்பது சதுராட்டம், நம்பிக்கை என்பது கதையாக, நாளைகள் ஆனது கனவாக, ஆயிரம் மனிதர்கள் இருந்தாலும் ஆழ்வது இங்கே இறைவன்தான். Stop it. Clear it. மனிதனின் ஆற்றலை மிக பெரிது, மணிமேகலையாய் பிறப்பது அதில் அரிது. ஷண்முகோயில், நீ சொன்ன தகவல் தாண்டா. இந்த மிர்ச்சி மாயா யாரு, அவ என்ன வியாபாரம் பண்றா, அவ கஸ்டமர்ஸ் யாரு, அவ பொலிட்டிக்கல் செட்டப் என்ன, ஏன் அவ ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட் கூட எங்களுக்கு தெரியும். சார் இவ்வளவு நேரம் தெரிஞ்சு ஏன் சார் அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க? தம்பி, போலீஸ்காரன் பிடிக்காம இருக்கலாம், விஷயம் தெரிஞ்சும் பிடிக்காம இருக்கலாம், ஆனா உண்மை தெரிஞ்சுக்காம மட்டும் இருக்க மாட்டான். என்ற ஷண்முகோயில், நீ சொன்னதாட சொல்டா. அதை விடு, நான் தேடி வந்த பொண்ணோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? ஷண்முகோயில், இந்த கேர்ள்ஸ் எல்லாம் நாளைக்கு ஓபன் ஆக்ஷன்ல இருக்காங்க. டுமாரோ 6 PM. வந்தனா சார், ஏன் தங்கச்சி சார்? டேய் சார், உன் தங்கச்சி ஆடு மாடு மாதிரி ஏற விட போறாங்கடா, இழிச்சுக்கிட்டு நிக்கிறான். இவ்வளவு நேரம் உசுரோட இருக்கா இல்லையான்னு தெரியாம புலம்பிட்டு இருந்தோம். இப்பதான் உசுரோட இருக்குல்ல சார்? 1ல இருந்து 100 பார்க்காதீங்க சார், 99ல இருந்து 100 பாருங்க சார், பக்கத்துல தெரியும் சார். ப்ளீஸ் சார். இப்ப என்ன பண்ணலாம்? I don't know. Actually, Vel, I am totally helpless in this matter. Clean bold. ஏன் நான் மட்டும் இல்ல, இன்டர்போல் இன்டர்ஃபியர் ஆனா கூட அவங்களால இந்த ஆக்ஷனை நிறுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஆளுங்க. பொலிட்டிக்கல் செட்டப் பூரா உங்க பாக்கெட்ல இருக்கு. நீ உன் இடுப்புல இருந்து துப்பாக்கி எடுக்கிறதுக்குள்ள உன் உடம்புல இருந்து உயிரே எடுத்துருவானுங்க. ஸ்டூபிட். எஸ் வெங்கட், வளராத. பொறுப்புள்ள போலீஸ் ஆபீசர் மாதிரி பேசு. ஐ அம் நாட் வளர்ஃபைங்கடா. ஒரு பொறுப்புள்ள போலீஸ் ஆஃபீஸரை மட்டும் ఇలామే నిజంగా నీ ఫ్రెండ్గా ఉన్నందుకు ఉన్నది ఉన్నట్టుగానే ఐ మీన్ உண்மையை மறைக்காம சொல்றேன்டா. உண்மையை சொல்ற நண்பனை விட கடமையை செய்யற போலீஸ் ஆபீசர் தான் இப்ப எனக்கு வேணும். అప్పుడే మర్చిపోయారా మన పోలీస్ మాన్యుల్లో ఫస్ట్ రూల్ ఏంటి? ఏంటి? పోలీస్ మ్యాన్ ఇస్ వాచ్ డాగ్ ఆఫ్ డెమోక్రసీ. అంటే అంటే పోలీస్ కుక్క ఆర్డర్ இல்லாம கொலைக்காது. இத சொல்றதுக்கு நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை விட்டு போயிடலாம். ఓరి సన్నాసి, చివరికి నన్నే చెప్తున్నావరా? அப்படி பார்த்தா நீ பல வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்கணும். ஷண்முகவேல் அவன் வைஃபு குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தப்போ ஃபரூக் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் சரிவர நிரூபிக்கப்படாததால் இந்த கோர்ட் அவரை நிரபராதி என விடுதலை செய்கிறது. அதே நேரம் கோர்ட் நேரத்தை ஜோடனை வழக்கால் வீணடித்த போலீசாரை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிக்கிறது. சலாம் சார். என்னவா இவ்வளவு தூரம்? சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஐஸ்கிரீம்ல சாப்பிட கூடாதுமா. உனக்கு எத்தனை தடவை சொல்றது நானு? ஏய் இங்க வாங்க. அப்பாவை தொல்லை பண்ணாம வாமா. ஐஸ்கிரீம் தான் வேணுமா? இங்க பார், இப்படி எல்லாம் பண்ண அப்பா உன்ன அந்த ஆள் கிட்ட தவிட்டுக்கு வித்துருவாரு. நிஜத்தை சந்தேகப்பட்டு கோர்ட் என்ன விடுதலை பண்ணிருச்சு. சோ அரெஸ்ட் பண்ணும் போது எடுத்த பொருள் எல்லாம் ரிலீஸ் பண்றப்ப திருப்பி தருவாங்கல்ல? தருவாங்க. ஓ கொடுத்தாங்களே. ரத்தக்கரை படிஞ்ச துணியை துவைச்சு கொடுத்தாங்க, பிஞ்சு போன செருப்பை தைச்சு கொடுத்தாங்க. ஆனா
பாய் அது ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்டா? ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன்ஸ் அகைன் அண்ட் அகைன். வரேன் சண்முகவேல். உங்க பொண்ணு திருட்டுத்தனமா ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா. என் பொண்ணு அப்படிலாம் செய்ய மாட்டா. நான் சொன்னா கேப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. மல்லிகா, டாடி உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு டாடி. ஏன்டா செல்லம், என்ன நீ தூங்கலையா? நீங்க கண்ணை மூடி விடாம நான் இன்னைக்கு டாடி தூங்கி இருக்கேன். சாரிடா செல்லம், நான் மறந்துட்டேன். அங்கிள் எனக்கு ஒரு குச்சன் கொடுங்க அங்கிள். மல்லிகா, என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வா. பயப்படாத பாப்பா. உங்க அப்பா உன்னை என்கிட்ட தவிட்டுக்கு வித்துட்டாரு. இனிமே இந்த அங்கிள் சொல்றதுதான் நீ கேட்கணும். சாப்பிடு, சாப்பிடு. சாப்பிடு கண்ணு, சாப்பிடு. என்னங்க, நம்ம மல்லிகா காணுங்க. எங்க? போ போ, உள்ள போ. எங்க என் பொண்ணு? எங்க? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டியா? கிடைக்கலையா? ஒருவேளை ஆக்சிடென்டா இருக்குமோ? சண்முகவேல், என் மேல கோவப்படுறதுக்கு முன்னாடி முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கோர்ட்டுக்கு போய் நான் தான் உன் மகளை கடத்தணும்னு நிரூபிக்கணும். வழக்கம் போல உங்க நிஜத்தை சந்தேகப்பட்டு கோர்ட் என்ன விடுதலை பண்ணிடும். வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டோம் சார். நோ யூஸ் சார். சண்முகவேல், ஆக்சிடென்ட் ஆல்வேஸ் ஹேப்பன் அகைன் அண்ட் அகைன். பார்த்து போ. விலையோடு நீ வாழு, விலையோடு நீ ஆடு, விலையின்றி வாழ்வேதடா. விலையேதும் இல்லாமல் விலையேதும் கிடையாது, எல்லாமே விலைதானடா. நியாயத்தை நிலைநாட்ட, கோபத்தை நீ காட்ட, யுகம் கேட்கும் விலை என்னடா. யாருக்கும் அஞ்சாமல் நீ வாழ நினைத்தாலே போராட்டம் விலைதானடா. உன்னோட விலை உனக்கு தெரியாதேடா, எல்லோருக்கும் விலை உண்டு மறக்காதேடா. விலையே பல நாட்களுக்கு அப்புறம் அந்த பாய் திடீர்னு நாள் அமைச்சு அவனை கூப்பிட்டான். இப்பவாது சொல்லுங்க பாய். நான் சாகிறப்ப சந்தோஷமா சாகணும். நான் செத்த பிறகு கூட நீ சந்தோஷமா இருக்க கூடாது. அந்த நல்ல எண்ணத்துல தான் உன்னை இங்க வர சொன்னேன். உன் பொண்ணு இந்நேரம் நேபாள் பார்டர்ல பல பேரை சந்தோஷப்படுத்திட்டு இருப்பா. அந்த பாய் தான் அவளை கடத்தினானா இல்ல உண்மையாவே அவ காணாம போயிட்டாளான்னு தெரியாம 24 மணி நேரம் அவன் நரகத்துல துடிச்சான். சார்,
அந்த பாய் டிசிட்ட உண்மையை சொன்னதுக்கு போல கொண்டிருக்கலாம் சார். சரி ஆ விஷயம் வதிலே இப்போ என்ன பண்றதுன்னு பேசுவோம். கடத்தினவன்ட்ட காசு கொடுத்தா என் தங்கச்சியை காப்பாத்துனா எதுக்கு சார் நீங்க உங்க டிபார்ட்மெண்ட் டிசி சார்லாம்? పిచ్చోడ్లాగా మాట్లాడద్దు. ఆ అమ్మాయి వయసుకొచ్చిన పొన్నుங்கிற விஷயம் மறந்துடாத. புரியல சார். చూడు ఇప్పుడు డీసీ పొన్ను కడిచా அவ நிச்சயமா உயிரோட தான் இருப்பா. కానీ ఆ అమ్మాయి கருப்பு. చూడు నందు, எனக்கு தெரிஞ்சு உன் சிஸ்டர் காப்பாத்துறதுக்கு ஒரு வழி தான் இருக்கு. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் பண்றேன். முடிஞ்ச புரிஞ்சுக்கோங்க. இந்த பணம் என்னோட சொந்த சேவிங்ஸ். ஒய்ஃபோட நகை మొత్తం 20,80,000 రూపీస్ இருக்கு. இந்த பணத்தை ஒரு సిన్సియర్ పోలీస్ ఆఫీసర్ కొండారులే, ఒక మంచి ఫ్రెండ్గా కాడ కాదు, ஒரு பொறுப்புள்ள அப்பாவா, ஒரு பொண்ணுக்கு தகப்பனா இது நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த பணம் பத்தாது. we need at least 50 to 60 lakhs. இதை தவிர வேற வழியே இல்லை. அந்த ஏலத்தில் கலந்துக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்.